அவன் பேரு டில்லி. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:48. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கே இது மண்டல்பட்டி பீக் போயிருப்போம். ஆஃப் ரோடிங் முடிச்சுட்டு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டாமினோஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது கிளம்பினேறேன். சாப்பிட்றதுனா இப்போது 2 மணி ஆகுது. 2 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்தது நம்ம எங்கே போகிறோன்னா மடிக்கேரி ஃபோர்ட். ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ராஜா கட்டினார். 1700 கட்டினார். அதுக்கப்புறம் டிப்பு சுல்தான் வந்து அதை ரெனோவேட் பண்ணி இதில் ஏதோ கடப்பாக்கள்லையோ அதுலேயோ ரெனோவேட் பண்ணார் போல். ஆனால் ஃபோர்த் என்ட்ரன்ஸ் கேட்குறேண்ணா. ஓய்யால கூகுளை தப்பா ரூட் காட்டுற நீ பிச்சு போடுவேன். பிச்சு போ. கவர்மெண்ட் மியூசியம். ஃபோர்ட் 1700 காட்டினது. இதுதான் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸு. ஆனால் அந்த கேட்டு காம்பவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் எங்கே தெரியல, அதான் நினைக்கிறேன். நான் லாப்பில் அளவு இல்லைண்ணா. லாப்பில் அளவு இல்லை. அவுட் சைடு காம்பவுண்டு. ஓகே. ஸோ கைஸ், ஏதோ ரெனோவேஷன் ஏதோ போகுது. இதுக்குள்ள தான் போகுது. ஆனால் காம்பவுண்ட் மேலே ஏறி சுற்றி பார்க்கலாமா? கரண்டெல்லாம் இப்போ குத்துருப்பானா? ஹலோ, அதே மாதிரி இந்த சைடு இருக்கு. யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரீசெண்டாக தான் இது கைவிடப்பட்டிருக்கு. பெரிய டிஷ் இருக்கு. பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஓப்பனா
கேஸ் கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பனு. 35 மீட்டர் லென்த் தான். 35 மீட்டர்னா எவ்வளோ? ஏதோ அர்த்தம். எவ்வளோ ப்ரோ? க்ளோஸ் தான். பிளான்டேஷன், கேவ், வியூ பாயிண்ட், ஃபோட்டோ பாயிண்ட் எல்லாம் ஓப்பன் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. மொக்கை ஐயா, லாஸ்ட் விசிட் க்ளோஸ் தான். மெயின்டெனன்ஸில் இருக்கான். பிளான்டேஷனு, வியூ பாயிண்ட்லாம் நீ போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றாங்க. மொக்கை. அங்கே மண்டல்பட்டி போகிற வழியில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தேன். போகும்போதே போயிடணும். போகிறதுக்கு முடிஞ்சால் போவோம். அடுத்தது எங்க? ராஜா ஸ்ட்ரீட்டுக்கு போவோம். தந்து பண்ண முடிப்பான்னு தெரியலையா? 6 கிலோமீட்டர் இங்கேருந்து. இந்த வியூ எப்படி இருக்கும் பார்ப்போம். இதுதான் ராஜா ஸ்ட்ரீட் வந்துட்டோம். போகும்போது சாப்பிட்டுருக்கோம். டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் பேர் கொடுங்க. டிக்கெட் கவுண்டர் மெயின்டெனன்ஸ் சபா. டிக்கெட் கவுண்டர் జీపే ఉంది. జీపే 1%. How much? 10 na? 20. Thank you. ஒரு ஆளுக்கு 20 ரூபா.
அப்படி என்னதான் இருக்கு இங்கன்னு பார்க்கலாம். என்னண்ணா கிட்ஸ் பிளே ஏரியா. ஓகே, ஜிப்லைனு 350 ரூபா. 2-வே ஜிப்லைன், மினிமம் வெயிட் 10 kg. சென்னை. நீங்கள் சிங்கிள் வந்தீங்களா? தனியாக வாங்க. நீங்கள் கேரளாவா இங்கே தானே? ஆக்சுவலாக நம்ம மலையாளி தான், நேட்டிவ் எல்லாம் இங்கே தான். ஓகே. கிட்ஸ் பிளே ஏரியா 100 ரூபா. சாம்பிளிங் எல்லாம். ராக்கெட் எஜெக்டரா? அது எங்கே இருக்குது? ஓகே, லோரோப் ஆக்டிவிட்டி. நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா இதெல்லாம். சூப்பராக இருக்குது. ஃப்ளார்ஸு பூ பார்க்கறதுக்குன்னா வரலாம். இங்கே செட் பண்ணுறாங்க, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சீசன் டைம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, இது ஏதோ பேர் மறந்து போயிட்டேன். ஏதோ ரெடி பண்ணுறாங்க பூ வச்சு. எல்லாம் தண்ணி இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க போல். எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அனிமல் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. டைனோசரு, கேமலு, ரைனோசரஸ். வியூ பாயிண்ட்டு. நல்லா தான் இருக்குது வியூ பாயிண்ட்டு. இந்த மண்டல்பட்டி வியூ பாயிண்ட் போயிட்டு இங்கே வரும்போது என்னடா அது மொக்கன்னு அப்படி தோணுது. முதல்ல இந்த சின்ன வியூ பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போவாங்க மண்டல்பட்டிக்கு. ஆனால் மண்டல்பட்டி விட்றாதீங்க. மண்டல்பட்டி பீக் அல்டிமேட்டு. ரோடு போல வண்டி சவுண்டு கேட்குது. நல்லா இருக்கு வியூ பாயிண்ட். डेर करेंगे போகுது நெட்டு. எனக்கு என்னமோ பக்கமே தெரியுது. ஜோடியாக வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போவாங்க. எனக்கு ரெஸ்ட்டு வேணும். ஒரு மயில், மான், இங்கே ஒரு டைனோசரு, ஜிராஃபிலாம் இருக்குதுப்பா. ஜிப்லைனு. ஆக்சுவலாக இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்கும். குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன ஃபால்ஸ் மாரி.
ராஜா சீட்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து எல்லாம் ஃப்ளார்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் போயினுக்குது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ளார் ஷோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பெருசாக ஒன்று பண்ணுறாங்க ஃப்ளார் வச்சு, அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது இங்கே ஒருத்தரை பார்த்தேன். இங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் வந்து பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறாரு. அவர் ஹேண்டிகேப்பு, ரீசெண்டாக காரில் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, காலில் ஏதோ போட்டிருக்காரு. ஸோ எனக்கு நான் ஆச்சுன்னா ஓகே நம்ம சப்போர்ட் பண்ணலான்ட்டு என்ன வரைய சொன்னேன். ஆக்சுவலாக அவர் வரைகிறார், போர்ட்ரேட்ஸ் வரைகிறார், பீப்புளோட போர்ட்ரேட்ஸு. ஸோ நானும் என்னையும் வரைங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து பே பண்ணேன். ஸோ இதுமாரி ஆளுங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அவரோட ஃபோன் நம்பர், அவரோட இன்ஸ்டா ஐடிலாம் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, நான் இன்ஸ்டாவில் செக் பண்ணேன், நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா அவர் வந்து ஸ்கெட்ச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஸோ சப்போர்ட் ஹிம். தேங்க்யூ.